அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை சென்னையில் இபிஎஸ் நடத்திய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் கோவையில் ஆலோசனை நடத்தினார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஓபிஎஸ், எதிர்க்கட்சிகளின் சதியை முறியடித்து மற்ற மாநிலங்கள் பார்த்து வியக்கும் கட்சியாக அதிமுகவை மாற்றியவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தபோது கட்சியில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை அசை போட்ட ஓபிஎஸ் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். அதாவது, பொருளாளராக இருந்த தம்மிடம் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக கூறினார் ஓபிஎஸ். ஒரு நாள் என்னை மாண்புமிகு அம்மா அழைத்து, பன்னீர்செல்வம், எனக்கு கொஞ்சம் நிதி சுமை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் வழக்குகள் எல்லாம் என் மேல் போட்டி இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக பணத்தை தர வேண்டும் என்று 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள். அம்மா கேட்குறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மார்கள் தந்தார்கள். இதுதான் வரலாறு. அதிகார போதையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தவறான வழியில் சென்றபோது தாம் எச்சரித்ததாக கூறிய ஓபிஎஸ், சில ரகசியங்களை அவிழ்த்துவிட்டால் இபிஎஸ் திகார் சிறைக்கு செல்ல நேரிடும் என குண்டை தூக்கி போட்டார். நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு, முதலமைச்சர் உட்காந்துட்டு, எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், தான் யாருக்கேனும் நம்பிக்கை துரோகம் செய்ததாக சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். எந்த குற்றம் சொல்லி என்னை சொல்லுகிறார்கள்? நீக்கிறதுக்கு காரணம் இல்லை. நான் என்ன குற்றம் செய்கிறேன் சொல்ல முடியுமா? யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணி சொல்ல முடியுமா? யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி தந்துவிட்டு அம்மாவுக்கு விசுவாசம் தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக வரைக்கும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி சிறப்பான ஆட்சியை கொடுத்திருப்பதாக பாராட்டு தெரிவித்த ஓபிஎஸ், மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருவதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள்தான் பிரதமராக வந்தால் நாடு சுபிட்சமாக நன்றாக இருக்கும், முன்னேற்ற பாதையில் செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றுவோம். தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், ஒன்றுபட்டால்தான் வெற்றி அடைய முடியும் என்றார்.